கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் அணைந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்விலே சமத்துவம் காணுவோம். பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்துங்கு பிறரையும் நேசிக்க துவங்குவோம். பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்துங்கு பிறரையும் நேசிக்க துவங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திடவே உலகெல்லாம் இறை அன்பு துளங்கிடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம். இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம், அன்பை கொண்டாடுவோம். இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறை வாழ்வை நாம் காணுவோம், நிறை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் ஒன்று சேர்க்கின்றார். அதற்கு தன்னுடைய அன்பை ஆதாரமாக கொள்கின்றார். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்து அந்த அன்பையே பகிர்ந்து வாழ்ந்த ஒரு புனிதருடைய விழாவை இன்று திரு அவை கொண்டாட அழைக்கின்றது. புனித திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர், 10ஆம் பயஸ் என்றும் அழைப்பார்கள். அவருடைய விழாவை இன்று திரு அவை கொண்டாட அழைக்கின்றது. தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் தன்னுடைய குடும்பத்தார் இரத்த உறவுகள் ரொம்பவும் நலிவடைந்த நிலையில் இருந்தாலும் கூட அவர்களை அல்லாமல் மற்றவரை பார்த்து உலகத்தை நேசித்து உலகத்தில் இருக்கின்ற மக்களை அன்பு செய்து அந்த மக்களுடைய நலவாழ்விலே தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்ட ஒரு திருத்துதர், ஒரு திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர். அவர் நம் அனைவருக்கும் கிடைத்த திரு அவைக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. அன்பு செய்து வாழ இன்று திரு அவை இவர் வழியாகவும் அழைக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்ய மறந்ததற்காக, ஒருவர் மற்றவரை இன்னும் நேசிக்க மறந்ததற்காக மனம் வருந்தி மன்னிப்பு நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் நிறை வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் திருத்தந்தை புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் திருத்துதற்கு உரிய மனத்திடனையும் நிரம்ப அளித்தீரே. நாங்கள் அவருடைய படிப்பினைகளையும் எடுத்துக்காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். என் மக்களே, உங்களை உங்கள் கல்லறையிலிருந்து மேலே கொண்டு வருவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறைவார்த்தைகள் 1-14 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் ஆற்றல் என் மீது இறங்கியது. அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். அங்கே எலும்புகள் மிகுதியாக கிடந்தன. அவர் அவற்றை சுற்றி என்னை நடத்தி சென்றார். அங்கே பள்ளத்தாக்கின் அடியில் மிக பல எலும்புகள் கிடந்தன. அவை மிகவும் உலர்ந்தவையாய் இருந்தன. அவர் என்னிடம், மானிடா, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்டார். நான், தலைவராகிய ஆண்டவரே, உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன். அவர் என்னிடம் உரைத்தது, நீ இந்த எலும்புகளுக்கு இறைவாக்கு உரை. உலர்ந்த எலும்புகளே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் என்று சொல். தலைவராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளுக்கு இவ்வாறு கூறுகின்றார். நான் உங்களுள் உயிர் மூச்சு புகழ் செய்வேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நான் உங்களை நரம்புகளால் தொடுப்பேன். உங்கள் மேல் சதையை பரப்புவேன். உங்களை தோலால் மூடுவேன். பின்பு உங்களுக்குள் உயிர் மூச்சு புகழ் செய்வேன். நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அப்பொழுது நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எனவே எனக்கு கட்டளையிட்டபடி இறைவாக்கு உரைத்தேன். நான் இறைவாக்கு உரைக்கையில் 1000 ஓசை கேட்டது. ஒவ்வொரு எலும்பும் தனக்குரிய எலும்புகளுடன் சேர்ந்து கொண்டது. நான் பார்க்கையிலே அவற்றில் நரம்புகள் ஏற்பட்டு சதை தோன்றி தோல் அவற்றின் மேல் மூடியது. ஆனால் அவற்றில் உயிர் இன்னும் வரவில்லை. பின்னர் அவர் என்னிடம், உயிர் மூச்சுக்கு இறைவாக்கு உரை. மானிடா, இறைவாக்கு உரைத்தது உயிர் மூச்சுடன் சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. 4 காற்றுகளிலிருந்தும் உயிர் மூச்சு, நீ வா, நீ வந்து கொலையுண்ட இவர்களுள் புகு. அப்போது இவர்கள் உயிர் பெறுவர். எனவே அவர் எனக்கு கட்டளையிட்டவாறு இறைவாக்கு உரைத்தேன். உடனே அவர்களுள் உயிர் மூச்சு புகுந்தது.
அவர்கள் உயிர் பெற்று கால் ஊன்றி மாபெரும் படைத்திரள் போல் நின்றனர். அவர் மேலும் என்னிடம் கூறியது, மானிடா, இந்த எலும்புகள் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறிக்கும். அவர்களோ, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயின, எங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டது, நாங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டோம் என சொல்கின்றார்கள். எனவே இறைவாக்கு உரைத்தது, அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என் மக்களே, இதோ நான் உங்கள் கல்லறைகளை திறக்க போகின்றேன். உங்களை உங்கள் கல்லறைகளினின்று மேலே கொண்டு வருவேன். உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டையும் திருப்பிக் கொடுப்பேன். அப்பொழுது என் மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடிமாக்குவேன். ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்வேன் என அப்பொழுது நீ அறிந்து கொள்வீர்கள் என்றார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கை நின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பாழ்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர், குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வுற்று களைத்து போயினர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது
பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழிநடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடைய செய்தார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்களை அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால் நிரப்பினார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. Alleluia, 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 alleluia. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறை திருவசனங்கள் 34-40 முடிய. அக்காலத்தில் இயேசு சதுசேயரை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பலவீன நேரத்திலே ஆண்டவரே ஊன்றுகோல். பலம் தர ஆண்டவருடைய அன்பை தேடுவோம் என்று சுருக்கமாக இன்றைய இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளலாம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இழப்புக்கள், இடர்பாடுகள், பின்னடைவுகள், நெருக்கடிகள், வலி, சோதனை, துன்பம், துயரம் அனைவருக்கும் உண்டு. இது யாருக்குமே விதிவிலக்குன்னு சொல்ல முடியாது. கடவுளுக்கும் இந்த விதிவிலக்கெல்லாம் இல்லை. அவருக்கும் இந்த இப்படிப்பட்ட இழப்புகள், இடர்பாடுகள்லாம் இருந்துச்சு. தந்தை கடவுள் அழகாக ஒரு ரம்மியமான ஒரு இயற்கையை படைத்து அதில் மனிதர்களை உலாவச் செய்கின்ற பொழுது அவர் அந்த மனிதர்களை அருகிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் தன்னுடைய பாவத்தின் விளைவாக அந்த மனிதர்களை இழக்கிறார். அங்கிருந்து அந்த தோட்டத்திலிருந்து வெளியே போய் இழப்புகள் ஆண்டவருக்கும் உண்டு. மனிதராக பிறக்கின்ற ஆண்டவருக்கு நிறைய உண்டு. ஆண்டவர் பலவற்றை இழந்தார், இடர்பாடுகளை சந்தித்தார், நெருக்கடிகளை சந்தித்தார். இன்றைய வாசகம் மட்டும் இல்லை, இதற்கு முன்பு வருகின்ற நற்செய்தி வாசகம் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய கேள்வி கேட்பாங்க. சீசருக்கு வரி செலுத்தினீங்களா கேள்வி கேட்பாங்க. அந்த நிலை வாழ்வுனா என்ன என்றெல்லாம் கேட்பாங்க. சோதிக்கும் நோக்கோடு கேட்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த இடர்பாடுகள்லாம் உண்டு. இதில் 2 நபர்களுக்கு மட்டும் இந்த இப்படிப்பட்ட இடர்பாடுகள், இழப்புகள், பின்னடைவுகள் எதுவுமே இருக்காது. யாருன்னா, ஒன்று ஏற்கனவே கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டவர், இறந்து அடக்கம் செய்யப்பட்டவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மற்றொருவர் பிறவாதவர், கரு உருவாகாத ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. அப்போ பிறக்கின்ற, வாழ்கின்ற, கருவிலே இருக்கின்ற குழந்தை எல்லாருக்குமே எல்லாம் பலவிதமான சோதனைகள் எல்லாமே உண்டு. இதிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் இதிலிருந்து தப்பிப்பதற்காக 2 வழிகளை சொல்லித் தருகின்றார். ஒன்று, கடவுளை அறிந்து கொள்வது, டு நோ காட். கடவுளை அறிந்து கொள்வதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக, கடவுள் மீது நாம் அதிகமான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதையும் ஆண்டவர் இன்று தெளிவுபடுத்துகின்றார். முதல் செய்தி. இதனுடைய தொடர்ச்சியாக 2வது செய்தியாக இன்றைய முதல் வாசகம். இந்த முதல் வாசகமானது எத்தனையோ அறிஞர் பெருமக்களால் இறை வார்த்தைக்கென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு வாசகமாக பார்ப்பார்கள். இறை வார்த்தையின் வல்லமையை, அதனுடைய உண்மையான தாக்கங்களை போதிப்பதற்கு இந்த வார்த்தையை கண்டிப்பாக பயன்படுத்துவார்கள். எசேக்கியேல் புத்தகம் 37ஆம் அதிகாரம் என்றாலே அனைவருக்குமே மனப்பாடமாக இருக்கும். உலர்ந்த எலும்புகள் என்கின்ற வார்த்தை. அவனுடைய மாட்சியை பாருங்க. அந்த எசேக்கியேல் அவருடைய வாழ்ந்த காலம் அவருடைய பணி செய்த காலம் கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 592 570 வரை அவர் தன்னுடைய பணியை செய்கின்றார். ஏறத்தாழ ஒரு 18 ஆண்டுகள் பணி செய்கின்ற இவர் அந்த இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு முன்பாகவே இருந்தே பார்க்கின்றார். பிறகு அவர்கள் நாடு கடத்தப்படுகின்ற பொழுதும் அவரை பார்க்கின்றார். இப்படிப்பட்ட சூழலிலே அந்த மக்களை திடப்படுத்துகின்ற வார்த்தையாகவும் வைக்கின்றார். திடப்படுத்துகின்ற வார்த்தை இன்று வாசிக்கின்ற கேட்கும். இதில் நிறைய விஷயம் பார்த்தோம். இது இப்படிப்பட்ட இதே சூழலில் வாழ்ந்த நிறைய பேர், நிறைய இறைவாக்கினர் உள்ளார். ஆகாய் இறைவாக்கினர், எரேமியா இப்படிப்பட்ட சூழலில் தான் வாழ்ந்தார். அபாக்குக், தானியேல் இவங்களாம் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவதற்கு முன்பாகவும் இருந்தார்கள், நாடு கடத்தப்படும் பொழுதும் இருந்தார்கள். அப்படி மக்களுடைய இந்த சூழலெல்லாம் பார்த்து அவளை திடப்படுத்துவதற்காக சில வார்த்தைகளையும் கூறினார்கள். இந்த வார்த்தை உண்மையாகவே ஒரு ஆழமான வார்த்தையாக இருக்கின்றது. ஆண்டவர் பேசுகிறார். கடவுள் கூறுகிறார், அவர் என்னை தம் ஆவியால் தூக்கி கொண்டு போய் என்கின்ற வார்த்தை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் எசேக்கியேலை அவருடைய ஆவியினாலே தூக்கி கொண்டு போகின்றார். ஆண்டவருடைய அந்த தொடுதல், அவருடைய உயர்வெல்லாம் பார்க்கின்ற பொழுது அப்படியே எசேக்கியேல் நினச்சிருக்கலாம், ஆஹா ஆண்டவர் அப்படியே தூக்கிட்டு போகிறப்ப சூப்பராக இருக்குது, மேலே போகிறேன்னு நினச்சிட்டு இருப்பார். ஆனால் கொண்டு போய் எங்கே வைக்கிறார்னா, உலர்ந்த அந்த பள்ளத்தாக்கில் வைக்கிறார். ஆண்டவர் அவருடைய கைப்பட அவரை உயர்த்தி கொண்டு போய் பள்ளத்தாக்கில் வைக்கின்ற பொழுது அழிந்து விட்டோம் என்கிற நிலையில், இந்த நிலையிலும் கூட ஆண்டவருடைய கைவன்மை என்னோடு இருக்கின்றது. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்கிலிருந்து நான் ஏறி செல்கின்ற பொழுது ஆண்டவர் என்னோடு தொடர்ந்து வருகிறார். நான் ஏறுகின்ற பொழுது அவர் கைப்பிடித்து தூக்குவார். ஒருவேளை நான் சோறுகின்ற பொழுது என் மேலே அப்படி தூக்கிட்டே போவார். ஏன் முட்டு கொடுத்து தூக்குவார். என் தோல் மேலே வச்சு கூட இந்த பள்ளத்தாக்கில் ஏற்றி கூட்டு போவார். இதுதான் ஆண்டவருடைய ஸ்டைல். ஆண்டவர் வழிநடத்துகின்றது எல்லாமே ரொம்ப நாசுக்காக இருக்கும். ஒருவேளை சாத்தானுடைய ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, எடுத்தோன்னு கொண்டு போய் ஒரு மலை உச்சி, மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் பார்ப்போம் இல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
சோதிக்கும் நோக்கோடு அழுகை அப்படியே யாரை கடவுளையே கொண்டு போய் மலை உச்சி மேலே வச்சுட்டு என்ன சொல்லுதுன்னா, என்னை பணிந்து வணங்கு, நான் இந்த சிம்மாசனத்தை வந்து இந்த ஊரெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லுது. அதற்கு பிறகு என்ன, ஒருவேளை பணிந்து வணங்கியிருந்தால் என்ன இருக்குன்னா, கீழே தான் தள்ள வேண்டியதான். அழுகையினுடைய உயர்வு கண்டிப்பாக சரிவு. ஆண்டவர் கைப்படவன் நம்மை அழைத்து செல்கிற போது அது பள்ளத்தாக்காலம் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை உயர்த்தி கொண்டே வருவார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரின் ஆவி அப்படிப்பட்ட ஆவியாக இருக்கின்றது. தொடர்ந்து வாசிக்கின்றோம். பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார். பள்ளத்தாக்குன்னு எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும்னா, நம்ம ஊட்டிலெல்லாம் போனால் இந்த சூசைட் பாயிண்ட் இருக்கும். ஏன் சூசைட் பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அதுக்குள்ளே போனால் அவள் தான் பஸ் போன் தான், ஒன்றுமே இருக்காது, மிஞ்சாது, எதுவுமே மிஞ்சாது, தூக்கிட்டு வர கூட முடியாது. அங்கே போனவங்க கண்டிப்பாக சாவாங்க, அவ்வளோதான். அப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவர் அந்த எசேக்கியேலை அழைத்து செல்கிறார். அழைத்து சென்ற பிறகு அங்கு அவருக்கு காட்சியை வைக்கின்றார். இதில் என்ன சொல்ற வர்றார்னா, ஆண்டவர் தருகின்ற வார்த்தை செய்தி, இரண்டாவது செய்தியாக, கடவுளின் ஆவி உங்களை கைவசப்படுத்த நீங்களே அனுமதியுங்கள். ஒருவேளை ஆண்டவருடைய ஆவி எசேக்கியேலை உயர்த்துகின்ற பொழுது நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா ஒன்றும் செஞ்சிருக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய ஆவி அவரை அழைத்து செல்கின்ற பொழுது அவரே கையளிக்கின்றார். ஆண்டவரை என்னை பயன்படுத்துங்க, எப்படியாவது பயன்படுத்துங்க என்று சொல்கின்ற பொழுதுதான் அது ஒரு மாட்சியை காண முடிகின்றது. அங்கே போனதுக்கு அப்புறம் மூன்றாவது செய்தி, எசேக்கியேல் புத்தகத்திலே 37ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை, இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா? ஆண்டவர் கேட்கிறார், எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் வறட்சியாக வறண்டிருக்கின்ற இந்த எலும்புகள், காய்ந்து இருக்கின்ற இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்கின்றார். நாம் என்ன சொல்லியிருப்போம்? கண்டிப்பாக ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்றீங்க, நீங்கள் கடவுள், நீங்கள் சொன்னால் நடக்காமல் போயிடுமா அப்படி சொல்லியிருப்போம். ஆனால் உண்மையாகவே ஒரு சிந்தனை உள்ளவர், கடவுளின் ஞானத்தை புரிந்து கொண்டவர் என்ன சொல்றார்னா, நான் தலைவராகிய ஆண்டவரிடம் கூறியது, ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று மறுமொழி அளித்தேன் என்று கூறுவார். ஆண்டவரே உமக்கு தெரியுமே, இந்த எலும்பு உயிர் பெறுவதும் உயிர் பெறாமல் போவதும் உமக்குத்தான் தெரியும், உம் சித்தம் ஆண்டவரே, இது நான் சொல்லி இதை நடக்க போறதில்லை. நம்ம சொல்லுவோம், நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. சீடர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, போய் அதை முடிச்சுட்டு வந்தோம் கதையை. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் பேசிட்டு இருக்க, நான் போய் கதையை முடிச்சுட்டு வந்துட்டுமா கேட்பாங்க இல்லையா. ஆண்டவரோட இவங்க பெருசாயிட்டாங்களாம் என்று நாம் கூட சில நேரத்தில் சொல்லுவோம். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் பார்ப்போம் இல்லையா. ஆண்டவர் இப்போ இயேசு கிறிஸ்து யோவானை பேதுருவை பார்த்து கேட்பார், பேதுரு நீ அன்பு செய்கிறாயா? கண்டிப்பா. 2வது முறை கேட்பாரு, கண்டிப்பா. 3வது முறை சொல்லும் பொழுதுதான் அவ பேதுரு சொல்வார், உள்ளம் வெதும்பியவராக சொல்வார், ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே. அப்படி யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும். எசேக்கியேல் கூறுகின்றார், ஆண்டவரே உமக்கு தெரியுமே, ஒரு ஞானத்தின் வெளிப்பாடு, கடவுளால் முடியும், நீர் விரும்பினால் ஆகும். அன்னை மரியாள் சொன்னால், பெரிய பெரிய புனிதர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் முடியும். எத்தனையோ குடும்பங்களுக்கு தெரியும், ரொம்ப யோசிப்பாங்க, ஒரு வீடு வாங்கினா ஆசைப்படுவாங்க, முடியாது. கடைசியில் சரண்டர் பண்ணுவாங்க, ஆண்டவரே நீங்கள் உங்கள் சித்தம், ஒரு நல்ல வீடு எனக்கு வேணும், நீங்களே பார்த்து கொடுங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி வைக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு அமைகிறது. நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். யோவான் நற்செய்தியில் கூட பார்க்குறோம், பேதுரு ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று சொல்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் அவர் கையிலே திருவையை ஒப்படைத்து என் ஆடுகளை பேணி வளர் என்று கூறுவார். உமக்கு தெரியுமே, ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் த விஸ்டம் ஆஃப் காட். கடவுளின் ஞானத்திற்கு முன்பாக நீ உன்னையே தாழ்த்திக்கொள், அதுதான் சிறந்த வழியாக இருக்க முடியும் என்பதை, இதற்கு பிறகுதான் ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்பார். நீ சென்று இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு போதி, இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நீ பேசு என்று கூறுவார். எப்போ? ஆண்டவர் அவர் அப்படியே தூக்கி கொண்டு போய் இந்த பள்ளத்தாக்கில் வச்சதுக்கு அப்புறம், இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமா என்று கேட்ட பிறகு, அதற்கு இவருடைய வார்த்தை, ஆண்டவரே உமக்கு தெரியுமே என்று தன்னை தாழ்த்தி கொண்ட பிறகு, இப்போ சொல்லுவார் ஆண்டவர், நீ என் சார்பாக இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு போதனை செய் என்று கூறுவார். அப்பதான் கட்டளை சொல்வார். எப்படி கட்டளை கொடுக்கின்ற பொழுது, இந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள், நரம்பு வருகிறது, சதைகள் வருகின்றன, மேலே அப்படியே தோல் வருது, எல்லாமே இன்னும் உயிர் பெறல. ஆண்டுடைய ஆவி தேவைப்படுகின்றது. ஆண்டவரே அந்த உயிர் மூச்சை விட்ட பிறகு இப்ப இன்னும் நடக்குது.
இல்லாமையிலிருந்து ஆண்டவர் உருவாக்குகின்றார். கடவுளால் மட்டும்தான் இல்லாமையிலிருந்து உருவாக்க முடியும். சாத்தான் என்ன பண்ணுவான்? அழகிய எல்லாத்தையும் தோட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லாமே ஆக்கிடுவான். நம்மளை எல்லாம் அழகாக காட்டுவான், எல்லாமே இல்லாமல் போக வச்சிருவான். ஆனால் ஆண்டவர் இல்லாமையிலிருந்து புதிதாக உருவாக்குவார். அதனால தான் லத்தீனில் ஒரு வார்த்தை இருக்கும், படிச்சிருப்பீங்க, எக்ஸ் நிஹிலோன்னு வாசிப்பீங்க. எக்ஸ் நிஹிலோ, அவுட் ஆஃப் நத்திங், எதுவுமே இல்லாமல் இருந்து ஆண்டவர் புதிதாக உருவாக்குகின்றார். அது அவரால் மட்டும்தான் முடியும். இல்லாமையிலிருந்து உருவாக்கி பெரிய வேலையெல்லாம் செய்கின்றார், பணியெல்லாம் செய்கின்றார். உன்னை இது உருவாக்கின பிறகு என்ன சொல்றார்னா, எசேக்கியேல் வழியாக சொல்லுவார், இவர்களை போர் வீரர்களாக மாண்டு போனார்கள் என்று முதல்ல ஒரு வார்த்தை வரும். யார் இந்த எலும்புகள்லாம்? இவர்கள்லாம் மாண்டு போன, எங்கே மாண்டு போனார்கள்? பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட பிறகு அங்கே மாண்டு போன எலும்புகள் இவர்கள். இந்த எலும்புகள்லாம் உயிர் பெற்று எப்படி ஒரு போர் வீரர்களாக மாறுகின்றது? போர் வீரனாக மாறிய பிறகு என்ன செய்யணும்? மறுபடியும் போய் சண்டை போறா? இல்லை. போர் வீரர்கள் போராடுவதற்காக கருவிகளை ஆண்டவர் தருகின்றார். அப்படியே நற்செய்தி வாசகத்துக்கு வரணும். ஆண்டவர் போராடுவதற்காக கருவிகளை தருகின்றார். என்ன கருவி? கடவுளின் அன்பு முதல் கருவி. ஒரு ஆயுதம் கையில, வலது கையில கடவுளின் அன்பு, இடது கையில பிறரிடம் அன்பு, அடுத்தவரிடம் அன்பு. இதை இரண்டும் கருவிகளாக கொடுத்து ஆண்டவர் அவர்களை போர் வீரர்களாக அனுப்புகிறார். எதற்காக? அன்பின் கருவிகளாக மாறுவதற்காக. இதே கருவியை தான் இயேசு கிறிஸ்துவும் கொண்டிருந்தார். தன்னை நோக்கி வருகின்ற அனைவரையுமே எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அவர்களை அன்பு செய்வதற்கு ஆண்டவர் பயன்படுத்தி இரண்டு கருவிகள், கடவுளின் அன்பு, பிறரின் அன்பு. அதை நிறைவாக கொடுத்தார் கிறிஸ்து. அதனால தான் பார்க்குறோம் மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 15 22 நீ சீசருக்கு வரி கட்டினியா கேட்பாங்க. அதற்குரிய பதிலை சொல்வார். சொல்லி அவர்களும் மனம் மாறி வர வேண்டும் என்கின்ற ஆசை கொண்டவராக இருப்பார். இந்த இறந்தவர் உயிர் பெற்று எழுவார்களா என்கின்ற மறுபடியும் கேள்விக்கு, சதுசேயருடைய கேள்விக்கும் அவர் மறுபடியும் பதில் சொல்வார். இருந்தாலும் அவர்களை அழைத்துக் கொள்வதற்காக, ஆண்டவரோடு சேர்த்து அணைத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் பிறனன்பு பணிகளை ஈடுபடுவார். இன்றைய வாசகத்திலே கேட்கின்றார்கள், சோதிக்கும் நோக்கோடு கேட்பாங்க. ஆமா, எது சிறந்த கட்டளை என்று கேட்பார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டவருக்கும் பதில் கூறி அவர்களையும் ஏற்றுக்கொள்வதற்காக புரிய வைக்கின்றார், தெளிவுபடுத்துகின்றார். இப்படிப்பட்ட போர்க்கருவிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அழைக்கின்றார் ஆண்டவர். உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் நேசித்தார். நேசித்ததன் காரணமாக அவர்களுக்கு மறுபடியும் உயிர் தந்து அவர்களை போர் வீரர்களாக மாற்றி அவர்களுக்கு கருவிகளாக அன்பையும், தன்னுடைய அன்பையும் பிறர் அன்பையும் சேர்த்து வழங்குகிறார். இதன் வழியாக உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். இந்த எபிரேயருக்கு இதே இந்த சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். 613 சட்டங்கள், கொச்சன்னு இருக்கும், அவ்வளோ சட்டங்கள். இந்த சட்டத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரிந்துரை சட்டங்களாக இன்னும் கொஞ்சம் சட்டத்தை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க. 248 சட்டங்களை குறைச்சி வச்சிருப்பாங்க. எப்படி? 613 248 சட்டங்களாக குறைச்சிருக்காங்க, ரொம்ப இறக்கப்பட்டு. அதையே தாவீது தன்னுடைய திருப்பாடலில் 15ஆம் அதிகாரம் 2 முதல் 5 11 சட்டங்களாக மாற்றுவார். வாசிச்சு பாருங்க வீட்டில் போய். திருப்பாடல் 15ஆம் அதிகாரம் 2 முதல் 5 11 சட்டங்களாக மாற்றி வைப்பார். அதையே ஏசாயா இறைவாக்கினர் 33ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையிலே, ஏசாயா இறைவாக்கினர் 33ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையிலே கூறுவார், 6 சட்டங்களாக மாற்றுவார். நீதி நெறியில் நடப்போர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்தப்பழி செய்தியை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண்டுகொண்டு காணாதவர் என்று இந்த சட்டங்களை இன்னும் சுருக்கிறார். அப்படிப்பட்ட சட்டங்களை மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம், இன்னும் 3ஆக சுருக்குவார். ஆமோஸ் இறைவாக்கினர் 5ஆம் அதிகாரத்தில் 4 இன்னும் 2ஆ சுருக்குவார். ஆபக்குக்கு இறைவாக்கினர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவாக்கினர் இன்னும் 1ஆ சுருக்குவார். இப்படி இவ்வளோ பெரிய சட்டங்களை எல்லாம் சுருக்கி ஆண்டவர் இன்று சொல்கின்றார், எல்லா சட்டங்களையும் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, எல்லாத்தோடையும் அன்பு செய்கின்ற நீ எல்லா சட்டத்தையும் 2ஆக மாற்றிவிடு. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய். லவ் காட் அபவ் எவ்ரிதிங். நம்மளால் முடியுமா? நம்முடைய உடைமைகளை தாண்டி கடவுளை அன்பு செய்ய முடியுமா? உறவுகளை தாண்டி அன்பு செய்ய முடியுமா? பதவிகளை தாண்டி அன்பு செய்ய முடியுமா? எத்தனையோ விஷயத்தில் நம்ம எல்லாவற்றையும் தாண்டி கடவுளை அன்பு செய்ய முடியுமா? சவால். 2ஆவதாக, தன்னைத்தான் நேசிப்பதை போல பிறரை நேசி என்று 2 சட்டங்களாக சுருக்கி அன்பை ஒரு சட்டமாக வைக்கின்றார்.
அதற்கு ஒரு மிகச் சிறந்த உதாரணமாக இன்றைய புனிதரை நாம் கொண்டாடலாம். தூய பத்தாம் பத்திநாதர். பத்தாம் பத்திநாதர் நம்முடைய பழைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் ஒன்றாக இருந்த பொழுது நம்முடைய மறை மாவட்டத்தில் அது கோயில் இருந்துச்சு. பெருங்குடி என்கின்ற இடத்துல பத்தாம் பத்திநாதர் ஆலயம் உண்டு. இப்போ அது செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் இருக்கு. பத்தாம் பத்திநாதர் ஆலயம். இவர் 10 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில், அவருக்கு 10 பேர் கூட பிறந்தவங்க, இரண்டாவதாக பிறக்கின்றார். அவருடைய பேர் ஜுசப்பே மெல்கியோர் சார்த்தோன்றது குடும்ப பேர். இந்த குடும்பத்தில் பிறக்கின்ற இவர் மிகவும் நெருக்கமானவராக, இது யாருக்குன்னா அன்னை மரியாளுக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறுகின்றார். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். இதன் வழியாக பிறகு குருமடத்திலே சேர்ந்து படித்து குருவாக மாறி பிறகு கர்தினாலாக மாறி பாப்பரசராக மாறுகின்றார். எந்த காலகட்டம் தெரியுமா? முதல் உலகப் போர் அந்த கட்டத்தில் தான் ஆரம்பிக்க போது. அவருடைய காலகட்டம் 1903 1914 வரை 11 வருடங்களாக நல்ல ஒரு ஆயராக, திரு அவையை நேசித்த ஆயராக மாறுகின்றார். இதில் இன்னும் சிறப்பான விஷயமா என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் தன்னுடைய அந்த திருப்பிட அரண்மனையை, ஒரு அரண்மனை அப்படிதான் சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய வீடு அது. பாப்பரசுடைய இல்லம் மிகப்பெரிய வீடாக இருக்கும். அந்த வீடை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார். எதில் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரியுமா? மெஸ்ஸினா என்கின்ற ஒரு நிலநடுக்கம் வருகிறது. மெஸ்ஸினான்னு ஒரு இடம் இருக்குது, ரெஜியோன்னு ஒரு இடம், அது இத்தாலியில் இருக்கும். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்படுகிறது. 1908 ஆண்டில் மிகப்பெரிய நிலநடுக்கம். அந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து தன்னுடைய திருப்பிடத்திலே அவர்களுக்கு அடைக்கலம் தருகின்றார். அவர்களிடம் பார்த்து கொள்கின்றார். மேலும் இந்த பாப்பரசர் ரொம்ப நேர்த்தியாக சொல்லுவாங்க, இவர் எந்த நாளும் தன்னுடைய உறவுகளுக்கு தன்னுடைய திருச்சபையின் சொத்துக்களை வழங்கியதே இல்லை. தன்னுடைய கொஞ்சம் காசு எடுத்து அவங்க சொந்தக்காரன் கொடுத்ததே இல்லை. சொல்லுவாங்களாம், பாப்பரசரே, உங்களுடைய சகோதரிகள்லாம் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க, ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீங்கள் இதான் பார்த்து செய்யுங்களேன் என்று கூறுகின்ற பொழுது சொல்வாராம், நான் என்ன செய்ய முடியும்? அவர்கள் பாப்பரசரின் சகோதரர்கள் என்பதை தாண்டி நான் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து தந்திருக்கேன். பாப்பரசரின் சகோதரர்கள், அது போதும். அவர்கள் தன்னுடைய சொந்த பிழைப்பின் காரணமாக பிழைத்து கொள்ள வேண்டும் என்பதை பிறர் அன்பு சிநேகத்தில் மற்றவங்களை ரொம்ப நேசித்தார். தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் மற்றவரை நேசித்து ஆழமாக அன்பு செய்த அவரை நற்கருணையின் பாப்பரசர் என்று அழைப்பார்கள். பயசட்டுன்னா சும்மா இல்லை, நற்கருணையின் பாப்பரசர். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் 12 வயது தான் நன்மை வாங்கக்கூடிய வயது. அதை இவர் 7 வயதாக குறைக்கின்றார். இன்னும் சிறு வயதிலேயே அந்த பிள்ளைக்கு இந்த வெள்ளக அப்பத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் போதும், இவர் நற்கருணை வாங்க தகுதி பெற்றவர். கடவுளை அடையாளம் கண்டு கொண்டால் போதும், இவர் நற்கருணை வாங்க அவர் தடை எதுவுமே இல்லை, அவர் வாங்கலாம் என்கின்ற செய்தியை முன்னிட்டு அவர் பிள்ளைகளுக்கும் நற்கருணை வாங்க அனுமதிக்கின்றார். நற்கருணையின் பாப்பரசராக அறிவிக்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு வாஞ்சியோடு இறந்தவர் அவர். அப்படிப்பட்ட பாப்பரசரை அன்பின் சின்னமாக இன்று திரு அவை தருகின்றது. ஆண்டவர் மிகவும் அழகாக இந்த நாளிலே நம்மோடு பேசியிருக்கின்றார். இறை வார்த்தையின் வழியாக உலர்ந்து போன ஒன்றுமே இல்லாமலிருந்து உருவாக்கக்கூடிய சக்தியை கொண்ட ஆண்டவர் நம்மையே அவர் முன்பாக தாழ்த்தி கொள்ள அழைக்கின்றார். ஆண்டவர் முன்பாக தாழ்த்தி கொண்டு கடவுள் உயர்த்துகின்ற பொழுது நாம் பாதாளத்திற்கு சென்றாலும் கூட அவர் நம்மை மென்மேலும் உயர்த்துவார் என்ற செய்தியை தந்து நம்மை ஒரு போர் வீரர்களாக மாற்றி அந்த போர் கருவிகளாக அன்பை கொடுத்து இதன் வழியாக அன்போடு மற்றோடு பழகுங்கள் என்ற செய்தியும் ஆண்டவர் தருகின்றார். அதற்கு ஒரு சான்றாக இன்று பாப்பரசர் 10ஆம் பத்திநாதரை தருகின்றார். நாம் எந்த அளவிற்கு கடவுளை அனைத்திலும் காட்டிலும் அவரை அன்பு செய்ய தயாராக இருக்கின்றோம், நாம் எந்த அளவிற்கு பிறரை நேசிக்க தயாராக இருக்கின்றோம். ஒருவேளை நமக்கு அதுக்கு சாமர்த்தியம் குறைவாக இருந்தால், அதற்குரிய பலம் குறைவாக இருந்தால் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே உம்மை அனைத்திலும் காட்டிலும் அன்பு செய்ய வல்லமையை தாரும், உம்மை அன்பு செய்வதை போன்று என்னை அன்பு செய்வது போன்று எனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய அருள் தாரும் என்பதற்காக மன்றாடுவோம். சிறிய ஒரே ஒரு செய்தி மட்டும். பாப்பரசர் பிரான்சிஸ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. பாப்பரசருடைய ஸ்டைல் எப்படின்னா, எப்பயுமே திடீர்னு போயிட்டு ஒரு பிள்ளைங்களை பார்த்து பேசுவார். அப்படி ஒரு வீட்டுக்கு ஒரு கோயிலுக்கு போகிறாரு. சென்ற பொழுது அங்கே சின்ன சின்ன பசங்களாம் விளையாண்டுருக்காங்க. உட்காந்து கேள்வி கேட்க சொல்கிறார். நீங்களாம் கேளுங்க, கேள்வி கேளுங்கன்னு சொல்கிறார்.
அப்போது மக்கள்லாம் கேள்வி கேட்டுருக்காங்க, சின்ன பசங்களாம் கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன், அவன் பேர் வந்து இம்மானுவேல், அவன் வரான். மைக்கிட்ட நிற்கும் பொழுது இம்மானுவேல் பேச ஆரம்பிக்கிறான். பேசும்பொழுது அவனால் பேச முடியல. சொல்கிறான், எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடறான். கேள்வி கேட்க முடியல. உடனே பாப்பரசு சொல்கிறார், அவன் கிட்ட கூப்பிடுங்க, இம்மானுவேல் கிட்டவான்னு சொல்கிறார். கிட்ட வந்ததுக்கப்புறம் அவனை கட்டி பிடிச்சி அவனை ஆற்றுப்படுத்தி கொஞ்சம் அவனை அழுகையெல்லாம் குறைச்சதுக்கப்புறம், நீ சொல்ல வேண்டிய விஷயத்தை என் காதில் சொல்லுன்னு சொல்லுவார். காதில் சொல்லுவான் இம்மானுவேல். சொன்ன பிறகு அவனை போய் அமர செய்வார். அமர செய்த பிறகு அவருடைய ஞானத்தை பாருங்கள். அமர செய்த பிறகு அவர் சொல்வார், இம்மானுவேலுடைய கேள்வி என்னென்னா, எங்கள் அப்பா நல்லவர், ஆனால் ஒரு நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அவர் விண்ணரசுக்கு போவாரா, விண்ணகத்திற்கு போவாரா என்கின்ற செய்தி. ஒரு கேள்வி கேட்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக போவார். என்ன இப்படி சொல்கிற இம்மானுவேல், எல்லாம் கடவுளுடைய பிள்ளைங்க தானே, எல்லாருமே விண்ணகத்துக்கு போவாங்க அப்படி சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இறை ஞானத்தை கொண்டவர். எப்படி பதில் சொல்கிறாருன்னா, பாப்பரசர், இம்மானுவேல், உன் வாய்ப்பட நீ சொன்ன உங்கள் அப்பா நல்லவர்னு சொன்ன, உன் தந்தை நல்லவர் என்பதை நீ அறிந்து கொண்டாயே, உன்னுடைய பார்வைக்கு உன் தந்தை நல்லவராக தோன்றினாரே, அவர் கடவுளை நம்புறாரோ நம்பலையோ வெறுக்கிறாரோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் உன்னை அன்பு செய்திருக்கின்றார். முதல் செய்தி, உன்னை அன்பு செய்திருக்கிறார். அதன் காரணமாக நீ சொன்ன எங்கள் அப்பா நல்லவர்னு சொன்ன முதல் செய்தி. இரண்டாவதாக நீ சொன்ன வார்த்தை, அப்பா மோட்சத்துக்கு போவாங்கன்னு கேள்வி கேட்கிறேன். உன்னை நல்லவராக வளர்த்திருக்கின்ற அவரும் ஒரு நாத்திகனாக இருந்து கூட நீ திருச்சபையோட மகனாக இருக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு திருமுழுக்கு அளிக்க ஒப்புக்கொண்ட அவர் உன்னை இந்த அளவிற்கு திருச்சபையில வளர்த்திருக்கின்றாரே, ஒரு குழந்தையாக திரு அவையில வளர்த்திருக்கின்றாரே, இப்படிப்பட்ட நல்லவர் விண்ணகத்திற்கு போவாரா போக மாட்டார் என்கிற கேள்வியை கொடுத்து அந்த பிள்ளையே கூறுகின்ற பதிலாக மாற்றுகிறார். கண்டிப்பாக போவார். அந்த இம்மானுவேல் சொல்லுவான், இதுதான் ஆண்டருடைய வார்த்தை. ஆண்டவர் முன்பாக நம்மை தாழ்த்தி கொள்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கருவிகளாக மாற்றுகின்றார். கேள்விகளாக அல்ல, பதில்களாக மாற்றுகின்றார். அப்படிப்பட்ட வல்லமையை ஆண்டவர் தர காத்து கொண்டிருக்கின்றார். உண்மையாகவே இறை வார்த்தை மீது, இறைவன் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, பாப்பரசர் 10ஆம் பத்திநாதரை போன்று நாங்களும் பிறரை அன்பு செய்யக்கூடிய மக்களாக வாழ வேண்டிய வரத்தை தாரும். எதுவுமே இல்லை என்று உதாசீனப்படுத்தி நிராகரிக்கப்பட்ட மக்களையும் இன்னும் அதிகமாக நேசித்து என்னுடைய சொந்தங்களாக மாற்றிக்கொள்ள அருள் தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துகின்றீர். பாதாளத்தில் நாங்கள் சரிந்து விழுந்தாலும் கூட, உழந்த எலும்புகளாக இருந்தாலும் கூட, விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் அனைவரையும் உயர்த்துகின்றீர் என்பதை உருக்கமாக நம்புகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் ஒரு திரு அவையின் மக்களாக, திருச்சபையின் மக்களாக வாழ வேண்டிய வரத்தை நிறைவாக தந்து எங்களை வளப்படுத்தும். ஆமேன். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்பு புரட்சியே வாழ்வின் மலர்ச்சியாய் மாற்றும் பலியில் இணைந்தோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாய் ஏற்போம். அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் பலியில் இணைவோம். நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாய் ஏற்றோம். இந்த ஆழ்ந்த உணர்வினில் நாளும் இணைந்திட, தாழ்வு நீங்கிட, வாழ்வு ஓங்கிட எம்மையை பலி தந்தோம். எம்மையை பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை
அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையது உங்களுடைய பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மர நிகழ்வை நேரிய வணக்கத்துடன் ஒப்பு கொடுக்கவும் அதை பற்றுதையுடன் உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித 10ஆம் பத்திநாதருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டினால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குடும்பமாக பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் பரவி இருக்கும்போது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், உடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளி நேற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் என்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூறுகிற புனித பத்தாம் பத்திநாதர் மற்ற புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து வரமரில் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் ஒன்று சேர்க்கின்றார். போர் வீரர்களாக மாற்றுகின்றார். கருவிகளாக தன்னுடைய அன்பையும் பிறர் அன்பையும் தருகின்றார். ஒருவர் மற்றவரை நேசிக்க, ஒருவர் மற்றவரை ஆதரிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராய் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ் நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்துவதற்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் அனைவரையும் ஆழமாக நேசிக்கின்ற ஆண்டவர் இவரே. நாம் நம்முடைய விசுவாசத்திலே இவரை ஏற்றுக்கொண்டு உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் கூட ஒட்ட வைக்கக்கூடிய ஆண்டவராக இவர் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இவருடைய சீடர்களாக மாறி இவருக்கு பணிபுரிய அழைக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் அதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக எம்மில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீதில் இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவில் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை படிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இயேசுவின் திருரத்திற்கு நம் அனைத்து குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து உருக்கமாக மன்றாடுவோம். இயேசுவின் அன்பார்ந்த திருஹிருதயமே, என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன்.
நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எப்பொழுதும் எனக்கு பாதுகாப்பாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்து வழியும் திரு ரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளும். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளும். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பிலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தந்தை புனித பயசின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த விண்ணக விருந்தில் ஆற்றலால் நம்பிக்கையில் நிலைத்து நிற்கவும் உமது அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பில் என்றும் நிலைத்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளால் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்னையே, குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, திரு அவையின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்னையே, ஆன்மாக்களின் பாதுகாவலையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய பத்தாம் பத்திநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, இன்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.